ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனாக்க நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செடி. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செடியிலேருந்து ஒரு 2 கிளைய எடுத்து வச்சோம். அது வளர்ந்துருக்கு மறுபடியும். இங்கே பாருங்கள், அது எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், அதோட கொடி வந்திருக்குல்ல, அது கொடியில் வேர் வரும். இங்கே பாருங்க, உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா, நிறைய இடம் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி கொடிகளை கட் பண்ணி நட்டு வச்சிங்கனாக்க இந்த கொடி எங்கெல்லாம் வேர் விடுதோ அங்கெல்லாம் கிழங்கு வைக்கும். அப்போ நிறைய கிழங்கு கிடைக்கும் தரையில் வச்சா. நம்ம இந்த மாதிரி மூட்டையில் வச்சுருக்கிறதுனால கம்மியாக தான் வைக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்க, இந்த க்ரோ பேக் கொஞ்சம் ரெக்டாங்கிளாக கிடச்சிச்சுனாக்க அதில் கூட நிறைய வைக்கலாம், நிறைய கிழங்கு விடும். இங்கே பாருங்கள், புற கிளையிலையுமே வேர் விட்டுருக்கு பாருங்கள். அந்த வேர்லேருந்து தான் கிழங்கு வைக்கும். அப்போ நம்ம இதை இதோட இப்படி கட் பண்ணி இதை நட்டு வச்சோம்னாக்கா இது ஒரு செடியாகும். அப்படியே செடி நிறையா வளர்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், மூட்டை ஃபுல்லாகவே வேர் தான் வந்துருக்கு. ஏதோ வெள்ளையாக பூச்சி மாதிரி இருக்குங்க, அதனால் அந்த இலையை பிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த கிளையை இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செடி வைக்கலாம். இது வரையிலுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய செடிகள் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வச்சு பார்க்கலாம். கட் பண்ணி வைக்கலாம் க்ரோ பேக்கில். வாங்க, 2 கிளையை வெட்டி கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரோ பேக்கில் வைக்கலாம். இதில் ஒரு 10 செடி வந்துடுங்க. எங்கெல்லாம் வேர் இருக்கோ அந்த இடத்துல உள்ள அந்த கணுக்கிட்ட கட் பண்ணி வச்சோம்னாலே போதும், நிறைய வளர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கிழங்கு கிடைச்சாலும் வைங்க, வரும். இந்த மாதிரி கிழங்கோட கொடி கிடைச்சாலும் அதை கட் பண்ணி வச்சிங்கனாலும் வரும். நீங்களும் வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய காய்க்குது, நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.